திருவெண்ணைநல்லூர் அருகே கூவாக்கம் ஏரியில் தவறி விழுந்து உயிரிழந்த சிறுவன் சிறுமியின் குடும்பத்தாருக்கு ரூபாய் 6 லட்சம் நிதி உதவியை முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே எடையார் கிராமத்தைச் சேர்ந்த விஜி ஸ்னேகா தம்பதியரின் மக்கள் நிதிஷ் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் அருகே வடக்குநமலை கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் கண்மதி தம்பதியரின் மகள் ஜெயலட்சுமி இவர்கள் குடும்பத்துடன் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாக்கம் கிராம பகுதியில் உள்ள ஏரியில் பாத்துமைக்கு சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுவன் சிறுமி ஏரியில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயிரிழந்த சிறுவன் சிறுமியின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து தலா 3 லட்சம் என மொத்தம் 6 லட்சம் நிவாரண நிதியை அறிவித்தார். அதனை திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி பாதிக்கப்பட்ட 2 குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த பொது நிவாரண நிதியை வழங்கினார். அத்துடன் கழகத்தின் சார்பாக இறந்த குழந்தைகளின் இறுதிச் சடங்கிற்கு நிதி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரகுமான், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாத் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மாமல்லபுரம் அருகே சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணியினை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த வடநென்மேலியில் வருகின்ற 11ஆம் தேதி பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெறவுள்ளது. அந்த மாநாட்டிற்கான ஆயத்த பணிகளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மாநாட்டில் மாநில தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அமரும் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணியினையும், எதிரே அமரக்கூடிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் எவ்வாறு அமர்வது, அதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான ஆலோசனைகளை மேடை வடிவமைக்கும் மாநாட்டு பொறுப்பாளர்களுக்கு வழங்கினார். இதில் முன்னாள் அமைச்சர் A.K. மூர்த்தி, வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம், செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் தாயார் ஏழுமலை உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சரின் திட்டங்கள் பிற மாநிலங்களில் மட்டுமல்ல இதர நாடுகளிலும் பின்பற்றப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் பெருமிதம் தெரிவித்தார். அரியலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் போக்குவரத்துத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் S. சிவசங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு முதலமைச்சரின் திட்டங்கள் பிற மாநிலங்களில் மட்டுமல்ல இதர நாடுகளிலும் பின்பற்றப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இதில் மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமைத் தொகை, தமிழ் புதல்வன் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியதன் மூலம் இந்தியாவிற்கே முன் உதாரணமாக தமிழ்நாடு முதலமைச்சரின் திட்டங்கள் இருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநில பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வரும் 8ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும், கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு மீனவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதாக பிரதமருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 25 மீனவர்களை இலங்கை அரசிடமிருந்து விடுவித்து அவர்களை விமானம் மூலமாக இந்தியாவிற்கு அழைத்து வந்த நமது மத்திய அரசின் சீரிய முயற்சிகளை மனதாக வாழ்த்துகிறேன் என்றும், கடந்த 11 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தொடர்ந்து தமிழக மீனவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மற்றொரு முறை தனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக திமுக MP R. ராசா பேசிக் கொண்டிருந்த மைக் மீது மின் விளக்குகள் சாய்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சின்னக்கடை வீதியில் திமுக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளரும்
முன்னாள் மத்திய அமைச்சருமான ராசா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மழை காரணமாக வீசிய பலத்த காற்று காரணமாக ராசா பேசிக் கொண்டிருந்த மேடைக்கு அருகில் இருந்த உயரழுத்த மின் விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்த கம்பம் தொடர்ந்து மழை காரணமாக வீசிய பலத்த காற்று காரணமாக மேடைக்கு அருகில் இருந்த உயரழுத்த மின் விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்த கம்பம் சாய்ந்து ராசா பேசிக் கொண்டிருந்த மைக் மேடை மீது விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக ராசா உயிர் தப்பிய நிலையில் உடனடியாக மேடையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ராசாவை அங்கிருந்து பத்திரமாக வெளியேற்றி அனுப்பி வைத்த நிலையில் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் 312 மாணவர்களுக்கு தனியார் டயர் தொழிற்சாலை நிறுவனத்தில் பயிற்சியில் சேர்வதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் உள்ள தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் 312 மாணவர்களுக்கு பெரம்பலூரில் உள்ள தனியார் டயர் தொழிற்சாலை நிறுவனத்தின் ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சி சேர்க்கைக்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு 312 மாணவர்களுக்கும் பயிற்சி செய்வதற்கான ஆணைகளை வழங்கி அறிவுரை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறியுள்ளது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மாலிவாக்கம் பகுதியில் அதிமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவிற்கு சென்ற அவர் மணமக்களை வாழ்த்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் ஆளுங்கட்சியின் தலையீட்டாலேயே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது எனவும் திமுக ஆட்சியில் 10 மாதங்களில் 918 கொலைகள் நடந்துள்ளது எனவும் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறியுள்ளது எனவும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் திராவிட மாடல் என கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை எனவும் மாநிலத்தின் உரிமையை தாரை வார்த்துவிட்டு தூதிப்பாடிகளின் பட்டத்தை கொடுத்து விட்டால் மாநிலத்தின் சுயாட்சி பாதுகாவலர் ஆகிவிட முடியுமா எனவும் அந்த பட்டத்தை பெற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை எனவும் கடுமையாக விமர்சித்து பேசினார். திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் சட்ட ஒழுங்கு ஒரு சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு தான் தமிழ்நாடே ஒரு சட்ட ஒழுங்கில் முழுமையாக பாதிக்கப்பட்டு மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு நிலைன்னு சொன்னால் திமுக ஆட்சி தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் குறிப்பாக இதேதான் புரட்சித் தலைவி அம்மா, அதே போன்ற புரட்சித் டாக்டர் எம்ஜிஆர், அதே போல் கழக பொதுச்செயலாளருடைய ஆட்சி காலத்திலும் சரி சட்ட ஒழுங்கு பொறுத்தவரைனா ஒரு தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து சட்ட நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தருவது அரசுடைய ஒரு பொறுப்பாக உள்ள சூழ்நிலையில் குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் இருந்தது. தமுக்கம் மைதானத்தில் நடைபெறும் சித்திரை பெருவிழா அரசு பொருட்காட்சியை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி தொடக்கி வைத்தார். சித்திரை பெருவிழாவையொட்டி மதுரையில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக ஆண்டுதோறும் அரசு பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெறும் அரசு பொருட்காட்சியை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அவருடன் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட 27 அரசு அரங்குகளும், மதுரை மாநகராட்சி, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உள்ளிட்ட அரசு சார்பு நிறுவனங்கள் மூலம் 6 அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேர்தலுக்காக கொண்டுவரப்பட்ட அறிவிப்பு கிடையாது என பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர்,
நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் விகிதச்சாரா அடிப்படையில் நன்மைகள் செய்ய வேண்டும் என்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்னும் நல்ல முடிவை மோடி அரசு எடுத்துள்ளார்கள் என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேர்தலுக்காக கொண்டுவரப்பட்ட அறிவிப்பு கிடையாது என்றும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடி கடந்த 2ஆம் தேதி விலிஞ்சம் துறைமுகத்தை நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் சில மதவாதிகள் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காங்கிரஸ் கட்சியினர் குளச்சல் துறைமுகத்தை எதிர்த்த காரணத்தால் கன்னியாகுமரி மாவட்ட இளைஞர்களுக்கு பிரதமர் தந்த அமிர்த கலசத்தை இழந்து நிற்கிறார்கள் என விமர்சித்து பேசினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.